Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இயற்கையோட வாழணும்னு என்னுடைய ஆசை. ஆனால் நம்ம மெட்ராஸ்க்குள்ளே இருந்துட்டு அதுக்கு நம்ம பண்ண முடியாது. ஆனால் மெட்ராஸுக்கு கொஞ்சம் அவுட்டர் தான் அது. வீடு ரொம்ப சிறுசாக இருக்கணும். நீங்கள் பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் முதல்ல ஒரு 800 சதுரங்கள் எனக்குன்னு சொல்லி நான் கட்டினது. அப்புறம் இது அம்மா அப்பாலாம் வருவாங்க. சரி, அவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கு லைப்ரரி தேவை, எங்கள் ஐயாவுக்கு லைப்ரரி தேவை, வெயிட்டிங் ஹால் போகிறதுக்கு 2-3 இது தேவை. ஸோ அதனால் அவரை நினச்சி நம்ம இந்த வீடை நான் இது பண்ணது. வச்சிருக்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்க மாதிரி நம்ம வச்சிருக்கோம். நம்ம இதுவும் அத்தியில் ஒரு டைப். அத்தி நிறைய வச்சிருக்கோம் இங்கே. கொய்யா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை, சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே பக்கத்தில் நம்ம நர்சரியில் நம்ம வாங்கினதான். சில இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம ஊர் சவுத் போகும்போது இல்லை யாராவது நம்ம கொடுக்குறாங்க, அதை நம்ம வச்சுருக்கோம், அதையும் வச்சுருக்கோம். நம்ம இப்போ நம்ம மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 3 மரம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? நவா சொல்லுவேன், நவா மரம் வைக்க சொல்லுவேன். நம்ம எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி இது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நோய் தடுப்பு சக்தி நமக்கு கொடுக்கும். நமக்கு ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் நான் இது வரைக்கும் ரெகுலராக நாங்கள் பிடிங்கி சாப்பிட்றோம். அவ்வளோ நம்ம வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ இனிப்பாக இருக்குங்கிறது. இப்போ அதை எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க, எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 ஃபுல்லாக காய்ச்சிருக்கு பாருங்க. எல்லா வீட்லேயும் வாழை இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாழை வைக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தது. அதே மாதிரி பப்பாளி ரொம்ப அவசியம். பப்பாளி இடம் இருந்துச்சு, இடம் கம்மி தான் உங்களுக்கு பப்பாளிக்கெல்லாம். பப்பாளியில் ரொம்ப நல்ல விஷயம். எதனால சார்? கண்டிப்பாக பப்பாளி வந்து இன்னொன்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இன்னொன்று ஒரு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் இருக்குது. இது லெமன் கிராஸ். நீங்கள் டீ மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஆமாம் சார், லெமன் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது என்னன்னா இது பண்ணி இதை கசக்கி இது பண்ணி நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு இது பண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. லெமன் டீ மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லெமன் டீ மாதிரி கிடையாது, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா இது இருந்தால் இந்த பூச்சி இந்த மாதிரி பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் எனக்கு தெரியல. அதை நம்பி எங்கள் வீட்டம்மா அங்கங்கே எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. ஏன்னா பாம்பு நிறைய இருக்குங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனை விட விலங்குகள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே நிறைய இருக்கும் மனுஷன் தான்றீங்களா? 100க்கு 100. அது அரசியல்வாதிக ரொம்ப. நாங்கள் வந்தது நிறைய பார்த்தோம். வந்துட்டு நான் எங்கள் ஊரில் இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி சொல்லுவோம், இந்த கருப்பு கலரில் அது நிறைய இருக்குது. அது எதனால சார்? நீங்கள் அந்த இயற்கை உரம் அதெல்லாம் உரம் போடுறோம் இல்லையா, உரம் போடுறோம் செய்கிறோம். அது இல்லாமல் இந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் நம்ம வெளியேருந்து கொண்டு போகிறோம். ஸோ வெளியிலேருந்து கொண்டு வர இந்த வெர்மி கம்போஸ்டாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், அதுலேருந்து வர பூச்சிகளாக இருக்கலாம், செய்யலாம். பட் அது இயற்கை தானே, இதோட இருக்கிறது தானே. அது அள்ளி குளத்தை பார்க்குறதே இப்போ வந்துட்டு ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் நீங்கள் வீட்டிலேயே வச்சுருக்கீங்களே சார், எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? அண்ட் மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இயற்கைன்னு சொல்லும்போது இங்கே கொசு நிறைய இருக்குங்க, கொசு நிறையா இருக்கும். ஸோ கொசுவை தடுக்கிறதுக்கு வந்து அங்கங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி நம்ம இங்கே பெரிய இது வச்சுருக்கோம், இங்கே பெரிய தொட்டி வச்சுருக்கோம். முன்னாடியும் ஒன்று பார்த்துருப்பீங்க. இது ஒரு இயற்கை சார்ந்த விஷயம். நீங்கள் சொல்ல மாதிரி அல்லி பூவாக இருக்கட்டும், அல்லி செடியாக இருக்கட்டும், ஒரு நீர்நிலை இயற்கை. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இல்லையா? அது ரொம்ப அழகாக இருக்கே சார். நம்ம இதுதான் வாழைவிங்கிறது. இது வந்து ஒரு அழகுக்காண்டி இருக்கிறதா. இது ஒரு 6-7-8 மாதம் ஆயிடுச்சு. இந்த சோறு ஃபுல்லாக படந்துடும். அது பச்சையாக தெரியும். இந்த ரூட்லேருந்து லைக் அது அப்படியே வந்து ஆமாம், வந்து அந்த சோறு பிடிச்சே போயிட்டே இருக்கும். அந்த ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் இந்த பில்டிங் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த சோறு ஃபுல்லாகவே அதான் இருக்கும், பச்சையாக இருக்கும். ஒரு அழகுக்கு ஒரு பச்சையாக காமிக்கும். இன்னொன்று என்ன, உங்களுக்கு வெயில் தாக்கத்தையும் கொஞ்சம் குறைக்கும் உள்ள. சார் மொத்தம் வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார்? மொத்தம் ஒரு 5000 ஸ்கொயர் இருக்கு, 5000 ஸ்கொயர். அதில் வீடு எவ்வளோ, கார்டன் எவ்வளோ சார்? நீங்கள் ஒரு 10% வீடு, நீ 90% கார்டன். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் உள்ளே வந்தோடனே வந்துட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் கண்ணை பறிச்சது என்னன்னா, வீடை விட வீட்டை சுற்றி இருக்கிற இடம் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் இது ரொம்ப மெட்டிகுலஸாக தான் பிளான் பண்ணீங்களா சார்? இயற்கையோட வாழணும்னு என்னுடைய ஆசை. ஆனால் நம்ம மெட்ராஸ்க்குள்ளே இருந்துட்டு அதுக்கு நம்ம பண்ண முடியாது. ஆனால் மெட்ராஸுக்கு கொஞ்சம் அவுட்டர் தான் அது. நீங்கள் உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அவுட்டர் தான் அது. வீடு ரொம்ப சிறுசாக இருக்கணும். நீங்கள் பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் முதல்ல ஒரு 800 சதுரங்கள் எனக்குன்னு சொல்லி நான் கட்டினது. அப்புறம் இது அம்மா அப்பாலாம் வருவாங்க. சரி, அவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவருக்கு லைப்ரரி தேவை, எங்கள் ஐயாவுக்கு லைப்ரரி தேவை, வெயிட்டிங் ஹால் போகிறதுக்கு 2-3 இது தேவை. ஸோ அதனால் அவரை நினச்சி நம்ம இந்த வீடை நான் இது பண்ணது. பின்னாடி பார்க்க ஒரு 700-800 சதுரம் சின்ன ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய இது. அது இப்பயுமே அதான் நான் இருக்க போகிற இடம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்பாவுக்கு வந்து அவர் ஊர் விட்டு வெளியே வர்றது கொஞ்சம் யோசனை அவருக்கு. ப்ளஸ் அந்த வீட்டில் ரொம்ப வருஷம் இருந்துட்டதுனால அவருக்கு கொஞ்சம் அதனால் எப்பயாவது வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி
இந்த வீடு வந்து அவரை நினச்சி தான் நம்ம கட்டினது அந்த இது. எனவே என்னென்னா என்னுடைய இது தான் இயற்கையை சுற்றி நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது எப்பயுமே என்னுடைய ஆசை. ஸோ நிறைய அந்த பழமரங்கள், அதாவது நமக்கு பயன்பாட்டுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு இது இருக்கிற மாதிரி தான் நம்ம மரங்கள் எல்லாம் மொத்தம் எத்தனை மரம் சார் இருக்கும் இங்க? எனக்கு கணக்கில்லை, ஆனால் 25க்கு மேற்பட்ட இருக்கும். நான் ஒன்று கூட சொல்லலாம். இது நீங்கள் பார்க்குறது வந்து அத்தியில் ஒரு வகை, இந்த மரக்கன்று. இதுவுமே ஒரு அத்தியில் இன்னொரு வகையான ஒரு மரம். உள்ளே கூட நம்ம போகலாம், நம்ம உள்ளே நடந்துட்டு கூட போகலாம். இது மாதுளை, இது சப்போட்டா, அது பிரெட் ஃப்ரூட்னு ஒரு சொல்லி அதில் ஒரு ஒன்றுத்துக்கான காரணமும் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி ஆமாம். இதில் அந்த பிரெட் ஃப்ரூட்டுங்கிறது ஒரு நிறைய காய்க்கும், இந்த மரத்தில் நிறைய காய்க்கும். நல்ல ஒரு புரதச்சத்து இருக்கிற, புரோட்டீன் நிறைய இருக்கிற ஒரு தான், நல்லது தான். எல்லாமே நீங்கள் வச்சுருக்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்க மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இதுவும் அத்தியில் ஒரு டைப். அத்தி நிறைய வச்சுருக்கோம் இங்கே. ஏன்னா சார் நிறைய அத்தி வந்து என்னன்னா உங்களுக்கு நிறைய புரதச்சத்து இருக்கு, அயன் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு நமக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு இதாக இருக்கிறது தான். ப்ளஸ் இந்த மரமும் பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு அத்தி அந்த இலைகள் பார்க்க செய்ய கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பிரெட் ஃப்ரூட் சொல்லலாம், அந்த இலையும் நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதல்ல நான் வீட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அழகுக்காண்டி மாத்திரம் வைக்கக்கூடாது, எனக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் பார்க்குற இந்த போகன் வீலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டில் அவங்க ஒய்ஃபை கொண்டு வந்தாங்க. இந்த மேக்ஸிமம் வந்து எனக்கு என்னென்னா, நமக்கு பயன்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். அது காயாக இருக்கலாம், இல்லாட்டி பழமாக இருக்கலாம், அழகுக்கு மாத்திரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இங்கே அதேமாதிரி எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அதே தான். கொய்யா, எலுமிச்சை, உங்களுக்கு மாதுளை, இது உங்களுக்கு எலுமிச்சை தான். எலுமிச்சையிலேயே உங்களுக்கு நார்த்தங்காய் வச்சுருக்கோம், நார்த்தங்காய் ப்ளஸ் எலுமிச்சை, இது மாதிரி வச்சுருக்கோம். நம்ம எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ள இந்த காய்கனிகள் தான் இருந்தது. இது நவ்வா நம்ம வச்சுருக்கோம். நவ்வா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லது ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு. அதுலேயுமே விட்டமின் சி நிறைய இருக்கிறது. பொதுவாக இந்த சின்ன மரங்கள் இது பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த அந்த பூவில் இருந்தால் நாங்கள் எடுத்து விட்டுறது. ஏன்னா இனியும் கொஞ்சம் வளரட்டும், அதனால் போய் அந்த பூ காயிலெல்லாம் எடுத்து பிடிங்கி விட்டுறது. நான் வீட்டில் கூட கேட்பாங்க, இல்லட்டுன்னு இல்லை போகட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிறது. எத்தனை மாதம் சார் ஆச்சு இதுதான் இது நான் நம்ம 2024 நம்ம வீடு முடிஞ்சது. நான் நாடாளுமன்ற தேர்தல் போட்டி போட்டதுக்கு முன்னாடியே அந்த வீடை நம்ம முடிச்சு என்னுடைய எலெக்ஷன் அஃபிடவிட் கூட சேர்த்துருந்தேன். ஆனால் வந்து என்னென்னா, இங்கே வந்து நம்ம தேர்தலில் நின்று எம்பி ஆனதுக்கப்புறம் நம்ம அலைச்சல், உங்களுக்கு தொகுதியில் மாதத்தில் பாதினா 15 நாள் கிட்டத்தட்ட நம்ம அங்கே தான் இருக்கிறோம். திருச்சி, புதுக்கோட்டை, மீதி நாள் மற்ற தமிழ்நாட்டில் பிற இடங்களில் நம்ம கட்சிக்காரங்க நிகழ்ச்சிகள் கூட்டம் அங்கே போவோம். ஸோ என்னென்னா நம்ம நிறைய ட்ராவலு என்ன இங்கே வந்து இருக்க முடியறதில்ல. இத்தனை 25 வகைகள் மேலே 30 வகை கிட்ட இருக்குன்றீங்க. எல்லாமே பிக் பண்ணி ஒரு ஊருக்கு போயிட்டு எடுத்தீங்களா? இல்லை சிலது வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் இருக்கு. நான் சொல்கிற மாதிரி இப்போது கொய்யா, சப்போட்டா, மாதுளை, எலுமிச்சை, இதெல்லாம் வந்து சீத்தாப்பழம், இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே பக்கத்தில் நம்ம நர்சரியில் நம்ம வாங்கினதான். சில இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம ஊர் சவுத் போகும்போது இல்லை யாராவது நம்ம கொடுக்குறாங்க, அதை நம்ம வச்சுருக்கோம், அதையும் வச்சுருக்கோம். நம்ம இந்த 2 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த திருச்சியிலேருந்து நம்ம இது பண்ணது. இப்போ நம்ம மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 3 மரம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? நவா சொல்லுவேன், நவா மரம் வைக்க சொல்லுவேன். எதனால் சார் நவா வந்து உங்களுக்கு விட்டமின் சி நிறைய இருக்கிறது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறது. நம்ம எல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நோய் தடுப்பு சக்தி நமக்கு கொடுக்கும். நமக்கு இன்னொன்று என்னென்னா, என்னோட இது என்னென்னா, மனிதர்கள் நம்ம பிறக்கும்போது செய்யும்போது சுற்றி மரங்களும் சரியும் இருக்கணும்னு நினைக்கிறது நான். அது எல்லாருக்கும் வராது. பொதுவாக அந்த விவசாயத்தை வந்து அந்த இதில் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்கன்னா, விவசாயம் சார்ந்த குடும்பங்கள் என்னதான் நகரத்துக்கு வந்தாலுமே என்னதான் இருந்தாலும் அந்த பிளட்லேயே அந்த ஊர்னது. ஒரு செடி மரம் வைக்கணும் செய்யணுங்கிறது அது நான் மாத்திரம் கிடையாது, பல குடும்பங்கள் அதை பார்க்குறேன் நான். இது டிராகன் ஃப்ரூட்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் டிராகன் ஃப்ரூட்டு, அதுதான் அந்த இது டிராகன் ஃப்ரூட்டு. இப்போ காய்ச்சிருக்கு பாருங்கள், பூவாகி காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே ஒரு காய் இங்கே பாருங்கள், டிராகன் ஃப்ரூட். இதில் நான் இது வரைக்கும் ரெகுலராக நாங்கள் பிடிங்கி சாப்பிட்றோம். அவ்வளோ நம்ம வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டு தோட்டத்தில் இது அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ இனிப்பாக இருக்குங்கிறது. நம்ம இடத்துல வந்து எந்தவது செயற்கை உரமோ பூச்சிக்கொல்லியோ கம்ப்ளீட்லி பேண்டு, எதுவுமே நான் பெர்மிட் பண்ணுறது கிடையாது. இப்போ அதை எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க, எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க, 1 2 3 4 5 ஃபுல்லாக காய்ச்சிருக்கு பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் அவ்வளோ காய்ச்சி, கிட்டத்தட்ட 10 காய்ச்சிருக்கு எல்லாம் பாருங்க. இது பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உரம் ஏதாவது என்ன போடுறீங்க, இல்லை பூச்சிக்கொல்லிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. எலுமிச்சையில் ஒரே ஒரு சின்ன கன்று தான், அவ்வளோ 2 பக்கத்தில் அந்த கண்ணுலேயும் அவ்வளோ புழு பாதி செடியை கடிச்சிருச்சு, இலையெல்லாம் கடிச்சிருச்சு. பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. பட் என்னென்னா, உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு மருந்து அடித்து இது பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா, கையிலே அன்றைக்கி ஒரு 1 மணி நேரம் இருக்கும்,
ஒவ்வொரு இதில் இருக்க அந்த புழுவெல்லாம் எடுத்து இது பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பஞ்சகாவியம் அதில் வந்து நம்ம அந்த இதை வேப்ப கொட்டை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இது கலந்து, அது இல்லாமல் சில சமயம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு அந்த பூண்டு வீட்டில் பண்ணுவாங்க. பூண்டு 2-3 இதெல்லாம் எடுத்து அதை அரைச்சி அதை ஒரு லிக்விட் மாதிரி பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த பஞ்சகாவியத்து இந்த வேப்பம் அந்த இந்த வேப்ப கொட்டையில் வர்றது நினைக்கிறேன் அந்த இது அதையும் சேர்த்து இப்போ அடிக்கிறாங்க அவங்க. அது வீட்டில் அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ அது மாதிரி அடிச்சுக்கிறோம். மண் வளத்துக்கு வந்து என்னென்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து அதில் இது போடுறோம் நம்ம. ஸோ இயற்கை உரம், அதே மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி ஏதாவது பூச்சி வந்துச்சுன்னா அந்த பூச்சிக்கொல்லி வந்து இயற்கையாக நம்ம இது பண்ணுறது தான். இந்த செயற்கையாக இது பண்ணுற அந்த பெஸ்டிசைட்ஸு, இந்த பூச்சிக்கொல்லிங்க, அதே மாதிரி செயற்கையாக இருக்கிற அந்த உரங்கள் எதையுமே நாங்கள் பயன்படுத்துறதே கிடையாது. எல்லா வீட்லேயும் வாழை இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாழை வைக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தது. வாழை வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பப்பாளி ரொம்ப அவசியம். பப்பாளி இடம் இருந்துச்சு, இடம் கம்மி தான் உங்களுக்கு பப்பாளிக்கெல்லாம். பப்பாளியெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் அது. எதனால சார் கண்டிப்பாக பப்பாளி வந்து இன்னொன்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இன்னொன்று ஒரு நல்ல ஒரு டைஜஸ்டிவ் அது. அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கிறவங்க செய்கிறவங்க அதெல்லாம் வந்து அது அவங்க பப்பாளி சாப்பிடலாம். அவங்க பப்பாளி வந்து ஒரு நல்ல ஒரு பழம். உங்களுக்கு விட்டமின்ஸாக இருக்கட்டும், மெயினாக டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பப்பாளி நல்லா டெய்லி சாப்பிடலாம். அவங்க நான் வால்பாறையிலேருந்து ஒரு அவகேடோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கன்று தான் இந்த கன்று. நம்ம ஊர் சென்னை வெயிலுக்கு அது வராதது. ஸோ அதனால தான் இது என்னென்னா நம்ம மேற்கு இந்த பில்டிங் இந்த சைடு வச்சிருக்கேன் நான். ஸோ ஓரளவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் தான் வெயில் படும். இப்போ இந்த மரத்தை இப்படி தான் வளர்க்கணுன்ற ஐடியாலாம் உங்களுக்கு எங்கே இருக்குது சார்? நீங்கள் நிறைய படிப்பீங்களோ? ஒரு படிப்பேன். நான் அந்த ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் நிறைய. ஆனால் எனக்கு ஒரு ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் சிலது பாட்டு கேட்பேன், சிலது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வனவிலங்குகள் சம்மந்தமானது, இயற்கை சம்மந்தமானது, இது மாதிரி நிறைய நான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நிறைய பேர் ரீல்ஸ் இல்லாட்டி இது பண்ணியிருப்பாங்க. அது நான் பார்ப்பேன். அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க எப்படி வைக்கிறாங்க. ப்ளஸ் என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க இயற்கையாளர்கள், இந்த மாதிரி விவசாயத்துலலாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க, இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க. அவங்கக்கிட்ட நான் மணிக்கணக்கில் நம்ம எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கும்போது மணிக்கணக்கில் பேசும்போது இந்த மாதிரி ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். இது லெமன் கிராஸ். நீங்கள் டீ மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பாருங்கள். லெமன் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இது என்னன்னா இது பண்ணி இதை கசக்கி இது பண்ணி நீங்க சுடுதண்ணில போட்டு இது பண்ணி குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. லெமன் டீ மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். லெமன் டீ மாதிரி கிடையாது, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா இது இருந்தா இந்த பூச்சி இந்த மாதிரி பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் எனக்கு தெரியல. அதை நம்பி எங்க வீட்டம்மா அங்கங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஏன்னா பாம்பு நிறைய இருக்குங்க. பாம்பு நிறைய இருக்கு, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனை விட விலங்குகள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இங்கேயும் நிறைய இருக்கும் மனுஷன் தான்றீங்களா? 100க்கு 100. அது அரசியல்வாதிக ரொம்ப ஆபத்தானவர்கள். மனிதர்களோட விலங்குகள் பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் செய்யாது. நம்ம தெரியாமல் அதை மிதிக்கிறோம், இல்லை அது போகிற இடத்துல, இல்லை அது குட்டிகளை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு இதில் நம்மளை தாக்கும். தவிர விலங்குகள் பொறுத்த வரைக்கும் அது 6 அறிவு கிடையாது. இருந்தாலுமே அது தன்னோட வாழ்க்கை பிறருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கி வாழ்கிற ஜீவராசிகள் தான் அது. இந்த இடத்துல போய் நம்ம இந்த செடிகளோட மரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு உண்டான ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். சார், கடையிலேருந்து அந்த பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் நம்ம தோட்டத்துலேருந்து விளையிற பழத்தை சாப்பிட்றப்போ எப்படி சார் இருக்கும் நமக்கு? நான் அந்த ட்ராகன் ஃப்ரூட் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ட்ராகன் ஃப்ரூட்டு அப்பப்போ முன்னாடி சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் நாங்கள் இங்கே வச்சு பார்த்தா மேபி நம்ம டைரெக்டாக நம்ம எடுத்து உடனே நம்ம சாப்பிட்றோம் இல்லைன்னு தெரியல, அவ்வளோ இனிப்பு, அவ்வளோ டேஸ்ட் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து இப்போ இதில் காசு பணம் கிடையாது, ஆனால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம வச்ச செடி இன்னைக்கு பெருசாகி பூத்து இன்னைக்கு கனியாகி நமக்கு பழமாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். கண்ணு வச்சதுலேருந்து இளநீ வரத்துக்கு எத்தனை வருஷம் சார் ஆகும்? மரத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம நாட்டு மரங்கள்லாம் பார்க்கும்போது 8 வருஷம் 9 வருஷம் வரும். இப்போ ஹைப்ரிட்லாம் பார்க்கும்போது 2.5 வருஷம் 3 வருஷத்துல காய்ப்புக்கு வரதெல்லாம் இருக்குது. நான் இங்கே மெயினாக வச்சது இளநிக்காண்டி வைக்கல. நான் மெயினாக வச்சது வந்து சட்னி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி. அது அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டே 2 விஷயம். ஒன்று அந்த தண்ணி, இன்னொன்று வந்து இந்த தேங்காயோட இது.
2 இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லா உங்களுக்கு சட்னி இருக்கும். நாங்கள் வந்தது நிறைய பார்த்தோம் வந்துட்டு இந்த நான் எங்கள் ஊரில் இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி சொல்லுவோம், இந்த கருப்பு கலரில் அது நிறைய இருக்குது. அது எதனால சார் நீங்கள் அந்த இயற்கை உரம் அதெல்லாம் use உரம் போடுறோம் இல்லையா, உரம் போடுறோம் செய்கிறோம். அது இல்லாமல் இந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் நம்ம வெளியேந்து கொண்டு போகிறோம். ஸோ வெளியிலேருந்து கொண்டு வர இந்த வெர்மி கம்போஸ்டாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், அதுலேருந்து வர பூச்சிகளாக இருக்கலாம் செய்யலாம். பட் அது இயற்கை தானே, இதோட இருக்கிறது தானே அது. சரி, இப்போ அந்த லெமன் கிராஸை வச்சு நம்ம டீ கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சார் வந்துட்டு காலைல எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு ட்ரிங்க் என்ன சார்? காலைல எழுந்திரிச்ச உடனே 1 லிட்டரு தண்ணி வெதுன்னு, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுன்னு 1 லிட்டர் தண்ணி. அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் அதை என்னுடைய காலை ஒரே ஸ்டெச்சில் ஒரு ஆமாம் குடிச்சிருவேன் நான். மீன்ஸ் லைக் ஒரு 7-8 நிமிஷம் 5-6 நிமிஷத்தில் குடிச்சு. சில பேருக்கு தண்ணி குடிக்கவே காலை எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சு கொமட்டிடும். அதான் எனக்கு என்னன்னா அது எந்த பிரச்சனையே கிடையாது. 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிடும். எங்கே இருந்தாலும் சரி, திருச்சிலையோ எங்கேயோ இருந்தாலும் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு, முன்னாடி ப்ரஷ் பண்ணாமல் அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் சில பேர் சொன்ன ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் குடிங்க சார்னு சொன்னாங்க. அது டெய்லி எந்திரிச்சோன்னே 1 லிட்டரு தண்ணி வெந்நியை குடிச்சிடுவேன் நான். குடிச்சதுக்கப்புறம் காஃபியை வந்து எனக்கு பழக்கமே கிடையாது, டீ காஃபி பழக்கமே கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போகும்போது உன்னை கொடுக்குறாங்க, நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த டீ காஃபி கொடுக்குற பழக்கம் எனக்கு வந்துச்சு. அது சில சமயம் நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம், அன்றைக்கி வேலை பளு இருக்கும், நைட் சரியாக தூங்கியிருக்க மாட்டோம், காலையில் ஏர்லியாக எந்திரிச்சிருப்போம் நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த ஈவினிங் ஒரு காஃபி கொடுக்கும்போது நமக்கு நல்லா ஒரு ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிப்போச்சு, பழக்கம் மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கும்போது, ரொம்ப இதாக இருக்கும்போது சில நேரங்களில் காஃபி கேட்டு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் காஃபி. பட் சுகர் சேர்த்துக்கலாம். ஐம் நாட் டயபெட்டிக் கிடையாது, 0 சுகர். நீங்கள் ஆமாம், எனக்கு எப்பயுமே அந்த இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, என் வாழ்க்கையில் வீட்லையோட சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, இப்போ என்ன ஸ்வீட் நிறைய சாப்பிட்றீங்க. திருச்சிக்கு போனால் சில சமயம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் நைட்டு. அது என்னென்னா நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து ஒரு கிரேவிங்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இப்போ அந்த இனிப்பு சாப்பிட்ற அந்த பழக்கம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் தவிர. திருச்சியில் எந்த கடையில் சார் ஐஸ்கிரீம் சொல்லுங்கள்? ஒரு கடை ஃபேமஸாக இருக்கும். இது ஏதோ ஒரு பிராண்டுங்க, சின்ன கடை தான். நான் இந்த கட்சிக்காரங்க அன்றைக்கி நிகழ்ச்சி முடிச்சுன்னா கட்சிக்காரங்க 4 பேரோட அப்படியே போய் அவங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவேன். சுகர் கட்டில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? உங்களுக்கு மது, உங்களுக்கு புகையிலை, 3வது வந்து இதை சுகரை சொல்கிறாங்க. 3வது வந்து சுகர் வந்து நாளைக்கு நான் என்ன நினைக்கிறேன், இன்னொரு 15-20 வருஷம் கழித்து சுகரும் பொறுத்த வரைக்கும் எப்படி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு கட்டத்தில் சுகரையும் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் நமக்கு கேடு வந்து இனிப்பு பொறுத்த வரைக்கும். பட் நான் மறுபடியும் சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன இவர் காஃபிலோட சுகர் சேர்த்துக்கிறது கிடையாதுன்னு. இது நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் அந்த பழக்கமே கிடையாது. நம்ம சுகர் இப்போ வந்து என்ன பண்ண, இப்போ இந்த அரசியலுக்கு வந்தெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுனால சில சமயம் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் வந்திருக்கு. இப்போ அள்ளி குளத்தை பார்க்குறதே இப்போ வந்துட்டு ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் நீங்கள் வீட்டிலே வச்சுருக்கீங்களே சார், எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? அண்ட் மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இயற்கைன்னு சொல்லும்போது செடி மரம் இது, அதே மாதிரி நீர்நிலை, நீங்கள் சொல்ல மாதிரி நீர்நிலையில் இருக்கிற அதில் இருக்கிற தாவரங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது லில்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோமோ அது வைக்கணுங்கிறது. இன்னொன்று என்னென்னா, இங்கே கொசு நிறைய இருக்கும். ஸோ கொசுவை தடுக்கிறதுக்கு வந்து அங்கங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி நம்ம இங்கே பெரிய இது வச்சுருக்கோம், இங்கே பெரிய தொட்டி வச்சுருக்கோம், முன்னாடியும் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ கொசு முட்டையை போடும்போது செய்யும்போது இங்கே இருக்கிற மீன் பார்த்தீங்களா, இது பேர் அது கப்பீஸ்னு ஒரு வகை. இது அந்த கொசு அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட வந்தது. அந்த இது கொசுலேருந்து அந்த முட்டையிலேருந்து வெளியே அந்த இதெல்லாம் சாப்பிடுது. ஸோ ஓரளவு வந்து இந்த கொசு கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு இது ஒரு இயற்கை சார்ந்த விஷயம். நீங்கள் சொல்ல மாதிரி அல்லி பூவாக இருக்கட்டும், அல்லி செடியாக இருக்கட்டும், ஒரு நீர்நிலை இயற்கை இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இல்லையா? அது ரொம்ப அழகாக இருக்கே சார். இதெல்லாம் வந்து நம்ம முதலே வச்சு பிளான் பண்ணி இது பண்ணது. அதெல்லாம் இப்போ உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி சார் இருக்கும்? டயட் பிளான்? அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு நேரம் அரசியல்வாதி இருந்துட்டிங்கன்னா எந்த இதையும் நம்ம பிளான் பண்ணால் நடக்காது. இப்போ திருச்சியில் என்னென்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கும், ஒரே ஒரு மசால் தோசை. என்றைக்கே வரனா ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு பூரி செட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஒரே ஒரு பூரி செட்டு இல்லாட்டி ஒரு மசால் தோசை சாப்பிட்டுட்டு, இல்லை சில நாட்கள் என்னென்னா தவிர்க்க நம்ம நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்ருப்போம் டின்னர். அப்போ என்னென்னா காலையில் பழம், கொய்யாப்பழம், ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றது. இதுதான் நம்மளுடைய இது. மத்தியான சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக இப்போ என்னென்னா, சாதம், புளிக்காத தயிர், நல்ல ஒரு ஊறுகாய் போதும் எனக்கு. இப்போ நான் வாரத்தில் முன்னாடி இருந்தால் வாரத்தில் 5 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தனிங், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டியோ,
இதெல்லாம் முன்னாடி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குறைஞ்சிட்டே வந்தது. இப்போ நம்ம எம்பி ஆகி இந்த 2 வருஷத்துல சுத்தமா போச்சு. ஜிம் பக்கமே சுத்தமா ஜிம் இல்ல எதுவுமே கிடையாது சார். அப்புறம் இது என்ன சார், என்ன கொடி வகை சார் இது? இது ஒரு இதுல வந்து பெருசா ஒரு இதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு அழகு கண்டு வைக்கிறது. வீட்டில் ஒரு பையன் இருக்கிற வேலை செய்யறப்ப ரொம்ப வருஷம் எங்கள் ஊருக்கார பையன், அவன் கொஞ்சம் அதிக பிரசிங் வேலைகள்லாம் பண்ணுவான். எனக்கு தெரியாமல் இதை வச்சிருக்கிறவன். இந்த கீழே பார்க்குறது அந்த வாழைவி, நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, அந்த சோறு மேலேயே அப்படி படந்து வரும். அது வாழைவிங்கிற கீழே பார்க்குறது இனியும் வரல. அதில் அது என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பச்சையாக காமிக்கும். இன்னொன்று என்ன, உங்களுக்கு அந்த வெயில் தாக்கத்துல இருந்து கொஞ்சம் ஹீட் பில்டிங் கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஆனால் பார்க்கவும் ஒரு மாதிரி அழகாக ஏஸ்தட்டிக்காக இருக்குது. நான் வச்சது கீழே இருக்க வாழைவி நாங்கள் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சார் இதான் நீங்கள் சொன்ன வாழை ஐவியா சார்? நம்ம இதுதான் வாழைவிங்கிறது. இது வந்து ஒரு அழகுக்காண்டி இருக்கிறதா. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 6-7-8 மாதம் ஆயிடுச்சு. இந்த சோறு ஃபுல்லாக படந்துடும். அது சோறு ஃபுல்லாக படந்துடும். இது செவரை ஒட்டி தான் வளரும். இது வந்து எப்படின்னா இந்த இதை பிடிச்சி வளரும். உங்களுக்கு கீழே மண்கண்டம் இருக்குது. கீழே மண்கண்டம் இருக்குது. அதுல இருந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்துக்குது. ஆனால் இது என்னன்னா உங்களுக்கு சோறு ஃபுல்லாக போகிறதுனால ஒரு பச்சையாக தெரியும். பச்சையாக தெரியும். இந்த ரூட்லேருந்து லைக் அது அப்படியே வந்து ஆமாம் வந்து அந்த சோறு பிடிச்சே போயிட்டே இருக்கும். அந்த இது ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் இந்த பில்டிங் ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த சோறு ஃபுல்லாகவே அதான் இருக்கும். பச்சையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அழகுக்கு ஒரு பச்சையாக காமிக்கும். இன்னொன்று என்ன, உங்களுக்கு வெயில் தாக்கத்தையும் கொஞ்சம் குறைக்கும். உள்ள எல்லா இந்த இதில் பார்க்குற எல்லாமே ஏதோ ஒரு பயன்பாடு, நமக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு போய் வச்சிருக்கோம். இப்போ லைக் வெயில் அடிச்சா அதோட வெயில் தாக்கத்தை ரொம்ப கண்டிப்பாக குறையும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஓடு இல்லைன்னா டைரக்ட் அந்த ஹீட் அத்தனை இது அந்த சோறு மேலே தான் விழும். உங்களுக்கு விழும்போது அதோடைய ஹீட் உள்ள வரதானே உங்களுக்கு ஒரு குறை. ப்ளஸ் ஒரு நீங்கள் சொல்கிற ஏஸ்தட்டிக்ஸும் அளவுக்கும் ஒரு விஷயம். மழை காலத்தில் இந்த எரசலையும் கொஞ்சம் குறைக்கும் உங்களுக்கு. சார் மொத்தம் வீடு லைக் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார்? மொத்தம் ஒரு 5000 ஸ்கொயர் இருக்கும். 5000 ஸ்கொயர். அதில் வீடு எவ்வளோ, கார்டன் எவ்வளோ சார்? நீங்கள் ஒரு 10% வீடு, நீ 90% கார்டன் தான். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.